ஏங்க எங்க எங்க ஊரு கூமாப்பட்டிய பாருங்க. எங்க ஊரு கூமாப்பட்டிக்கு வாங்க. கொஞ்ச நாளாவே எங்க பார்த்தாலும் கூமாப்பட்டின்னு தான் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருந்துச்சு. அதே டைம்ல கன்னியாகுமரியுமே ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. எல்லாருக்குமே அவங்கவுங்க ஊரு ரொம்பவே ஸ்பெஷல் தான். அதனால அந்த ஊரு பெருசு இந்த ஊரு பெருசுன்னு நான் பேச வரல. கன்னியாகுமரியில உள்ள யூடியூபர்ஸ் அப்புறம் இன்னும் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊரு ரொம்பவுமே அழகா இருக்கும். மோஸ்டா எங்க பார்த்தாலுமே ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும். எல்லா ஊருக்கும் ஏதாவது ஒரு குளம், வாய்க்கால், அருவி ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல நான் காணிச்சது என்னோட சொந்த ஊர்ல உள்ள வாய்க்கால். இப்போ என்னோட ஹஸ்பண்ட் ஊர்ல இருக்கிற குளத்தை தான் காணிச்சிட்டு இருக்கேன். இப்படி எல்லா ஊருக்குமே ஏதாவது ஒண்ணு ஸ்பெஷல் கண்டிப்பா இருக்கும். உண்மையாலுமே சொல்றேன், தண்ணி உண்மையிலே சர்பத் மாதிரி அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எங்க வாய்க்கால்ல எல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாதான் தெரியும். கன்னியாகுமரிக்கு சும்மா ஒண்ணு நாஞ்சல் நாடுன்னு பேர் வரல. இங்க வயலு, கடலு, மலை, அருவி இப்படின்னு நிறைய இருக்கு. என்னோட வீட்டுக்கு மேல இருந்து கீழே பார்த்தாலே வியூ பாத்தீங்கன்னா ரெசார்ட்ல நின்னுட்டு பாக்குற மாதிரி ஒரு வியூ தெரியும். அவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு நாள் லீவு கிடைச்சா நம்ம எங்கேயாவது ஒரு டூருக்கு போலான்னா ஒரு 5 or 10 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கும். கன்னியாகுமரிக்கு நீங்க டூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. ஏன்னா உண்மையிலே இது ஒரு சொர்க்க பூமி தான்.